வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திடம் தெளிவான பொருளாதார திட்டம் இல்லாததால் நாடு விரைவில் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாக ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை. இடைக்கால சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காரு அறிவிப்பு. சமீபத்தில் எரிபொருள் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள அதே நேரம் பொதுமக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரஞ்சித் மத்தும பண்டார. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று கைது. தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்திடம் தெளிவான பொருளாதார திட்டம் இல்லாததால் நாடு விரைவில் இன்னும் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படக்கூடிய அபாயம் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். மதகம பகுதியில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், யார் அரசியல் வெற்றி பெறுவார்கள், யார் பின்னணியில் இழுக்கப்படுவார்கள் என்பதை விவாதிப்பது இப்போதைய நெருக்கடியை தவிர்க்க உதவாது. நாட்டை காப்பாற்ற விரும்பினால் அதற்கான ஒரே வழி பொருளாதாரத்தை திசை திருப்புவதுதான். ஊழலை கட்டுப்படுத்துவது, வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துவது முக்கியம். ஆனால் இவை அனைத்திற்கும் அடிப்படை பொருளாதாரமே. தற்போதைய அரசாங்கம் பொருளாதார மறுசீரமைப்பின் அவசியத்தை உணராது செயல்படுவதால் அதற்கான திட்டமோ தெளிவான நடவடிக்கையோ இல்லையே என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். திட்டமின்றி இவ்வாறு தொடர்ந்தால் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நாடு மிக கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். ஆண்டு முடிவதற்குள் நிலைமை மேலும் மோசமாகும். அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடு முழுவதும் தீவிரமான நிதி வீழ்ச்சிக்குள்ளாகும் என்று அவர் எச்சரித்தார். இதை தவிர்க்க அரசாங்கம் உடனடியாக அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து நியாயமான மற்றும் நடைமுறைசார் பொருளாதார திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும், திவாலான நிலையிலிருந்து மீள்வது சுலபமல்ல என்பது அரசாங்கத்தால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2.5 ஆண்டுகளில் நாட்டை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஆனால் மக்கள் அதன் மதிப்பை இன்னமும் உணரவில்லை. அந்த முன்னேற்றத்தை மீண்டும் இழக்கும் அபாயம் உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 1979 ஆண்டின் இடைக்கால சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவரது வார்த்தைகளில் 1979 ஆண்டில் தற்காலிக சட்டமாகவே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அது இன்று வரை நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை முழுமையாக நீக்குவது தொடர்பாக ஆராயும் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தற்போது பல தரப்பினரின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை ஆய்வு செய்து வருகிறது. பொதுமக்களின் கருத்துக்களும் பெறப்பட்டுள்ளது. இதன் கட்டமாக எதிர்வரும் செப்டம்பரில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது என்றார். அதனுடன் கருத்து சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் மற்றும் அடையாள உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் மேலும் சர்வதேச தர நிலைமைகளுக்கு ஏற்ப மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்படும். பழைய சட்டம் தொடர்பான அனைத்து விமர்சனங்களுக்கும் தீர்வு வழங்கப்படும். அதே சமயம் நவீன உலகில் புதிய வகை பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு தேவையான சட்ட தடுப்புகளும் உருவாக்கப்படும் என்று நீதியமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றதுடன் எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். இன்று நாட்டில் பொதுமக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைந்து வருகிறது. 2024 ஆண்டு ஜனவரியில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $78.27 இருந்தது. ஏப்ரல் மாதம் அது $68.13 குறைந்தது. தற்போது அது மேலும் வீழ்ச்சியடைந்து $66.36 காணப்படுகின்றது. ஆனாலும் இலங்கையில் எரிபொருள் விலை உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மின்சார சபை மற்றும் மின்வலு எரிசக்தி அமைச்சுக்களில் இடம்பெறும் ஊழல் மற்றும் மோசடிகள் பற்றியும் அவர் புகார் எழுப்பியுள்ளார். அரசியலுக்கு வந்தபோது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலை ஒழித்து மின்சார கட்டணங்களை குறைப்பதாக அறிவித்தது. ஆனால் தற்போது அதே அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 15% உயர்த்தியுள்ளது. இது மக்களின் நம்பிக்கையினை துரோகப்படுத்தும் செயல் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்திரசேன இன்று காலை ஆணைக்குழுவில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருந்தார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தன் நெருங்கிய ஆதரவாளர்களுக்கு 25 மில்லியன் பெறுமதியான சோள விதைகளை வழங்கியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இந்த கைது இடம்பெற்றது. வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிதிகளை தவறான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பாக எம்பிலிப்பட்டிய பகுதியில் இயங்கும் விவசாய சங்கங்களை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர்.
2016 முதல் 2018 வரையான காலப்பகுதியில் எம்பிலிபிட்டிய பிரதேச சபையில் அங்கீகரிக்கப்பட்ட 77 அபிவிருத்தி திட்டங்களில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகள் தொடர்பாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. போலீசாரின் தகவலின்படி இந்த திட்டங்கள் உள்ளூர் விவசாய சங்கங்கள் மூலமாக அமுல்படுத்தப்படவிருந்தன. மேலும் அவற்றுக்காக 70 மில்லியன் ரூபாவை விட அதிகமான தொகை அரசால் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 77 திட்டங்களில் 15 திட்டங்கள் இதுவரை தொடங்கப்படவில்லை எனவும் உண்மை விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முன்னதாக இலங்கையும் அமெரிக்காவும் பரஸ்பர வரிகள் தொடர்பாக ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடும் என்று அரசாங்கம் கூறியிருந்தது. ஆனால் அது அரசாங்கத்தின் பெரும்பாலான கதைகளைப் போலவே இதுவும் மற்றொரு பெரிய கதையாக மாறியது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் பதிவொன்றில் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் உதவ முன்வந்த போது அரசாங்கம் நிராகரித்து சிரித்ததாக அவர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவரது அரசாங்கமும் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியும் என்றும் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வலுவான வளர்ச்சியினை பதிவு செய்வதாகவும் உறுதியளித்தனர். இரு நாடுகளும் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கூறினர். ஆனால் அது அவர்களின் பெரும்பாலான கதைகளைப் போலவே மற்றொரு பெரிய கதையாக மாறியது. இன்னமும் சில நாட்களவே உள்ளன. சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு வழங்கவும். ஆனால் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் என்ன? திட்டம் பி மற்றும் சி என்றால் என்ன? இதில் யார் உக்தியை வழிநடத்துகிறார்கள்? எந்த முறை பொய்கள் செய்யாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வியட்நாமை விட சிறந்த அமெரிக்க கட்டண ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமா? அமெரிக்காவுடனான கட்டண பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலை குறித்து நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது ஜூலை 9 காலக்கெடுவுக்கு முன்னதாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் ஆசியாவிலேயே இலங்கை மட்டும் என்று அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ பெருமையாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு பெரிய முன்னேற்றம், நேர்மறையான முடிவுகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன என்றும் கூறினார். இருப்பினும் வியட்நாம் ஏற்கனவே இந்த வாரம் தங்கள் 46% பரஸ்பர கட்டணத்தை 20% குறைக்க ஒரு ஒப்பந்தத்தை செய்துள்ளது. மேலும் சில குறியீடுகள் உட்பட ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்ய 24 மணி நேரம் உழைத்து வருகிறது. அதன் பிறகு இந்த ஆண்டு இறுதியில் ஒரு விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எதிரணிகளை அச்சுறுத்தி மௌனிக்க வைப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்ட விவகாரத்தை கொண்டு சென்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். நாட்டின் சுயாதீன நீதித்துறையிலும் நீதிபதிகளின் மீதும் எமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. எம் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பின் அவற்றின் சட்டத்தின் பிரகாரம் நேருக்கு நேர் எதிர்கொள்வோம். குற்றமற்றவர்களாக இருப்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும். எதிரணிகளை கைது செய்யப்படும், சிறையில் அடைக்கப்படும் என்று அச்சுறுத்தி அடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றால் அதுபோன்ற யதார்த்தமற்ற உக்திகள் ஒருபோதும் வெற்றியடையாது. அரசாங்கம் தவறு செய்யும் போது அதை திறந்த வெளியில் துணிவுடன் சுட்டிக்காட்டுவோம் என்றும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் சுமார் 83 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு அமைவாக சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் கேரள கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றிருந்தார்கள். அப்போது சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 38 பொதிகளில் சுமார் 83 கிலோகிராம் கேரள கஞ்சா மறைவாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்ய மருதங்கணி போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.